ओम सुमितवागमज्रिवाभ्याभ्यं स्वाभ्यां स्वाहा ओम हां सुं सुं अर्कवोऽग्नि திருச்சிற்றம்பலம். स्वस्ति न इंद्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः अवोत्तरात्ताद् अवचोटासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं तत्तो जायते सर्वं जगदिदं तत्तिष्ठति सर्वं जगदिदं त्वयैव त्वां योगिनो ध्यायन्ति नित्यं ब्रह्मास्तं विष्णुस्तं रुद्रो मध्यमरूपं நூதனமான ராஜகோபுர திருப்படி பல சிறப்பா அங்கே நினைச்சோம் யாகசாலையின் பூஜை வழிபாடு மிகவும் சமணே குருவினாலும் திருவினாலும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆதரோடு எதிர்பார்க்கக்கூடிய மகா கும்பாபிஷேக விழா இன்னும் சில மணித்திருக்கிறதே இங்கே யாகசாலையிலே மகா பூர்ணாகுரியாக நிகழ்ந்து மங்கள இசையோடு திருப்படம் புறப்பாடாகி ஆலயம் மனம் வந்து முதற்கண் கோபுர கலசத்திற்கு கும்பாபிஷேகம் தொடர்ந்தாங்க போது குமரஸ்தானம் மற்றும் சகல முக்தர்களுக்கும் மகா கும்பாபிஷேகமானது சிறப்புற நடைபெறுகிறது. மனமொழியினால் வணங்கி வரவேற்று நமக்கு அருளாசி வழங்கி இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றபடி நிகழ்ச்சிகளால் சுவாமி அருளாசி வழங்கியுடன் பூர்ணாகுதி தீபாராதனை மக்களை இசையோடு திருப்படம் புறப்பாடு ஆதாரம் சர்வலோகானாம் அனாதாரம் அவிக்கிரயம் எல்லாம் அல்ல சிவபெரும்பொருள் துணை கொண்டு வேளாக்குறிச்சி எனும் அம்பாசமுத்திரம் நகரில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற அருள்மிகு காசிமநாத சுவாமி, அருள்மிகு எரித்தாக்கொண்டா, அருள்மிகு மரகதாம்பிகை திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா இன்னும் சில மணித்துளிகளிலே வெகு சிறப்புற வேத சிவாகம நெறிமுறைகள் படி உத்தமபட்ச யாகசாலை என போற்றப்படுகின்ற நிலையிலே மிக அற்புதமாக பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ அண்ணா என போற்றப்படும் சிவாச்சாரிய பெருந்தகை பிச்சை குருக்கள் அவர்கள் தலைமையின் கீழ் இவ்வாலய சிவாச்சாரிய பெருமக்கள் மற்றும் ஏனைய சிவாச்சாரியர்களும் ஒருங்கிணைந்து 6 கால வேள்வி பூசைகளுடன் மிக அற்புதமாக தொடர்ந்து வேத சிவாகம நெறிப்படி வேள்வி பூஜையெல்லாம் நிறைவுறுகின்ற தருணத்திலே ஆசியுரை நல்கும் முகமாக சிலவற்றை சிந்திப்போமாக மாதவர் மடங்களாதி பரதன் மந்திரங்களாதி நாதமாம் லிங்கமாதி நளின புஷ்கரணி ஆதி சேவமுற்றினில் முன்போல் செய்கின்றோருக்கு ஒரு பலன்தான்
தம்மில் 1000 கொடினம் ஓங்கும் என்பது நமது ஆதீன முனிபுங்கவர் அவருடைய சிவபுண்ணிய தெரிவி என்ற நூலில் வருகின்ற ஒரு பாடலாகும். அதாவது திருக்கோயில்கள், திருமணங்கள், திருமூர்த்தங்கள் ஆகிய சிவபெருமான் எழுந்தருளிருக்கின்ற திருமூர்த்தங்கள், நளின புஷ்கரணி என்று சொல்லப்படுகின்ற நீர்நிலைகள், இவைகளெல்லாம் காலப்பழமையால் பழுதுரிமையானால் யார் ஒருவர் அவற்றை முறை வழுவாது மரபு வழி பழுது நீக்கி முறைப்படி புனருத்தாரணம் செய்து வேத சிவாகம நெறிமுறைப்படி கும்பாபிஷேகம் செய்கின்றார்களோ அவர்கள் பல 1000 மடங்கு புண்ணிய பயனை எய்துவர் என்பது இந்த பாடலின் உள்கருத்தாகும். அந்த வகையிலே வேளாக்குறிச்சி எனும் அம்பாசமுத்திரம் நகரிலே மிக அற்புதமாக கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ள இந்த திருக்கோயிலுக்கு புதிதாக 5 நிலை ராஜகோபுரம் உபயதாரர்களாலும் பல்வேறு அமைப்பினராலும் சிவனடியார் பெருமக்களாலும் பக்த பெருமக்களாலும் நகர பிரமுகர்களாலும் இந்து சமய அறநிலையத்துறையின் ஒத்துழைப்போடு இவ்வாலய அறங்காவலர் குழுவினர், ஆலய செயலர் மற்றும் அதிகாரிகள் துணையோடு மிக எழில்மிகு தோற்றத்தோடு வானளாவிய நிலையில் 5 நிலை ராஜகோபுரம் எழுப்ப பெற்று இந்த கும்பாபிஷேகம் நிகழ்வது ஒரு தனி சிறப்பாகும். பொதுவாகவே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்பது ஆகமத்தில் கூறும் சாஸ்திரமாகும். எனினும் இந்த திருக்கோயிலுக்கு ராஜகோபுரம் அமைய வேண்டும் என்ற நகர பெருமக்களின் பேரவா இன்றைக்கு நிறைவு பெற்றிருக்கிறது. மிக அற்புதமாக எழில்மிகு ராஜகோபுரம் எழுப்ப பெற்று உத்தமபட்ச யாகசாலை பூஜைகளுடன் இந்த கும்பாபிஷேகம் நிறைவுறுவது என்பது உண்மையிலேயே இறைவனுடைய திருவருள் செயல். நமது எரித்தாட்கொண்டால் அருள்மிகு மரகாம்பிகை உடனுரை அருள்மிகு காசிமநாத சுவாமியுடைய திருவருள் செயல் என்றே சொல்லலாம். ஒரு ஊர் நலமாக இருக்க வேண்டுமானால் அந்த ஊரிலே திருக்கோயில்கள் இருக்க வேண்டும். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பொதுமொழி. ஆனால் இங்கே அம்பை நகரிலே பல்வேறு திருக்கோயில்களை தன்னகத்தை கொண்டதாக மிக அற்புதமாக சிவாலயங்கள், வைஷ்ணவ ஆலயங்கள் நிறைந்த ஒரு பெருநகரமாக இந்த நகரம் விளங்குகிறது. தாமிரபரணி நதி, பூரணை நதி என போற்றப்படும் தாமிரபரணியின் வடகரை வேளாக்குறிச்சி என்றும் தென்கரை கரிடைக்குறிச்சி என்றும் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிபி 14ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சத்தியஞான தேசிக தீர்க்கதரிசிகளால் தோற்றுவிக்கப்பட்ட வேளாக்குறிச்சி ஆதீனம் தோன்றிய தனிச்சிறப்புடையது இந்த வேளாக்குறிச்சி ஆகும். அந்த வகையிலே அண்மையில் 2018 நடைபெற்ற மகா புஷ்கரம் என்று சொல்லப்படுகின்ற தாமிரபரணி புஷ்கர விழாவிலே நாம் தலைமையேற்று சிறப்பாக நடத்துவதற்கு ஒரு நல்வாய்ப்பிலே நமக்கு பெருமான் அருளி இருந்தார். அதனைத் தொடர்ந்து இங்கே ஒரு வார காலம் நமது கரிடைக்குறிச்சி திருமணத்திலே முகாமிட்டு இந்த திருக்கோயில் நிகழ்விலே, கும்பாபிஷேக நிகழ்விலே கலந்து கொண்ட பெரும் பேச்சினை காசிமநாதர் நமக்கு அருள்பாலி இருக்கிறார் என்றே தோன்றுகிறது. இந்த ஊரிலே பல்லாற்றாலும் மனம், வாக்கு, காயம் என்று சொல்லப்படுகின்ற பல நிலைகளில் மனதாலும் வாக்காலும் உடலாலும் மற்றும் பொருளுதவியாலும் பல்வேறு நிலைகளில் இந்த ஊர் நகர பிரமுகர்கள் மற்றும் அறங்காவலர் குழுவினர், ஆலய நிர்வாகத்தினர், இந்து சமய அறநிலையத்துறையினர் ஒன்றிணைந்து மிக அற்புதமாக திருக்கோயிலை செம்மையாக திருப்பணி செய்து இந்த மகா கும்பாபிஷேக விழாவை நடத்துகின்றீர்கள். இதன் வாயிலாக நகர பெருமக்கள் எல்லாம் சிவபுண்ணிய சீலர்களாக சேர்ந்திருக்கிறீர்கள். நன்று நாள்தோறும் நம்மிலே போயரும் என்றும் இன்பம் திளைக்க இருக்கலாம். சென்று நீர் திருவேற்கள துள்ளூரை துன்று பொற்சடையானை தொழுமிலே என்று அப்பரடிகள் அருளிய வண்ணம் நாம் நாள்தோறும் சிவாலய வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாடானது உலக நலன் பொருட்டு உலக மக்கள், உலக ஜீவராசிகளுக்காக சிவாச்சாரிய பெருந்தகைகளால் அர்ப்பணிப்புணர்வோடு இந்த வழிபாடுகள் முறையாக செய்விக்கப்படுவதன் வாயிலாகத்தான் உலகம் இன்று சுபிட்சமாக இருக்கின்றது. குருவருள் திறத்தை மிக அற்புதமாக விளக்கி காட்டியிருக்கிறார்கள். அத்தகைய சிறப்பு பொருந்திய இந்த வேளாக்குறிச்சி எனும் அம்பாசமுத்திர நகரிலே வாழ்கின்ற பெருமக்கள் அனைவரும் பங்கு கொண்ட திருப்பணி செய்த பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள்
இந்த ஆலய சிவாச்சாரிய பெருமக்கள் இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னின்று நடத்துகின்றார்கள். Thank you.
மதத்தருவ பெண்களுக்கு எம்பெருமான் பேரழகே அவரை கற்பழிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது. அந்த தன்மையிலே கண்டுகொண்ட அற்புதம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இறைவனுடைய கருணைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கலசங்கள் ஆலயத்துடைய குழந்தைகளை வந்து கொண்டிருக்கிற உங்கள் அருமையான கண்காணிப்பில் பார்த்துக் கொள்ளுங்கள். உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தடுப்பு சொல்லக்கூடிய கொடுக்கிறோம். பக்தர்கள் நீங்கள் அனுமதிக்கக்கூடிய உங்கள் கடைகளையும் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்கள் உடைமை பொருட்களையும் பத்திரமாக பார்த்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பக்தர்கள் முண்டி அடித்துக் கொண்டு கூட்ட நெரிசலை ஏற்படுத்த வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் அந்த தேவியினுடைய அருளும் இறை அருளும் மறுபுறமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எதிரேன். கற்றவர் தொழுதேற்ற சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா அம்மையில் அமர்ந்து அருள்வாரிக்கு காட்டினாதரே எங்களுடைய குறைகளை தீருமையா என்று அந்த இறைவனை வழிபாடு செய்வதற்கு அருளை வாரி வழங்கக்கூடிய அற்புத தெய்வமாக இருக்கிறார். அன்னையோ தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் நலவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமிழா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கரம் தரும் பூக்குழலார் என்று அந்த மரகாரிமை அம்பிகையினுடைய கடைக்கண் பார்வை யார் மீது விழுகிறதோ பிரம்மவத்யசாயாபினிஞ்சாவே தேவஸ்யத்வாதவிதுப்ரவே அஸ்வினாः பாஹுभ्याः பூஷ்ணோஹத்தாभ्याः சரஸ்வத்யே வைரத்யாभ्याः தீர்ணத்தேந்திரியேன தேவஸ்யத்வாதவிதுப்ரவே தேவஸ்யத்வாதவிதுப்ரவே அஸ்வினாः பாஹுभ्याः பூஷ்ணோஹத்தாभ्याः சரஸ்வத்யே பாதோ யந்தம் யந்திரே நாமே ஸ்வ வழியிலே நிற்காமல் ஓரமாக நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செல்லக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய உடைமை பொருட்களை எடுத்து ஹர நம பார்வதி